ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் கேவிகே குரு அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். குரோதி வருடம் தை மாத ராசி பலன் மேசம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியும் தனித்தனியாக வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கேன். 14/1/25 12/2/25 வரைக்கும் இந்த ஒரு மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் சில கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இப்படி ஒரு அமைப்பில் இந்த தை மாதம் பிறந்திருக்கு. இப்போ செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 14/1/25 20/1/25 வரைக்கும் கடகத்தில் வக்ரமாக இருக்கார். அதுக்கப்புறம் மிதுனத்தில் பயிற்சி ஆகிறார். இந்த மாதமே மிதுனத்துலேயும் பயிற்சி ஆகிறாரு. அப்போவும் செவ்வாய் வக்ரமாக தான் இருக்கார். சுக்கிரன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 14/1/25 27/1/25 வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மீனத்தில் பயிற்சி ஆகிறார். புதன் 14/1/25 24/1/25 வரைக்கும் தனுசில் இருக்கார். அதுக்கு பிறகு மகரத்தில் பயிற்சி ஆகிறார். குரு 14/1/25 3/2/25 வரைக்கும் ரிஷபத்தில் இருக்கார், வக்ரமாக இருக்கார். அதுக்கப்புறம் 4/2/25 ரிஷபத்தில் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் சில கிரகங்கள் பயிற்சி ஆகும். அப்படி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன் மாறும். போன மாதம் எனக்கு தொழிலில் நல்ல லாபம் இருந்துச்சு. இந்த மாதம் எனக்கு தொழிலில் லாபம் இல்லை, ஆனால் நஷ்டம் இல்லை, ஓரளவுக்கு சுமாராக போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறது அவங்க ராசிக்கு தகுந்த மாதிரி பிறக்கும்போது எழுதப்பட்ட ராசி பலன் என்னவோ ஜாதகம், பிறப்பு ஜாதகப்படி கொஞ்சம் மாறுதல் இருக்கும். அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசை, என்ன புத்தி நடக்குதோ அதையும் கோச்சார பலன் என்ன அப்படிங்கிறதையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 80% பலன் கரெக்டாக வரும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் 4 கிரகங்கள் இடம் பயிற்சி ஆகுது. இது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் அதில் லாபமா இல்லை நஷ்டமா, அந்த மாதம் இல்லை ஓரளவுக்கு சுமாராக போகுமா, அந்த மாதிரியான விஷயங்கள். திருமணம் ஆகலை, எனக்கு வயதாயிருச்சு, வயது போயிட்டே இருக்குது, திருமணம் ஆகலை, திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். குழந்தை இல்லை, அது குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த கோச்சார பலன்படி என்னுடைய சுயஜாதகம் செட் ஆகி அதுக்கான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கான பலன். புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிறதுக்கான பலன். இப்படி உங்களுக்கு தேவையான அனைத்து பலன்களும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இந்த 2025 வருஷம் 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. அதாவது ராகு, கேது, சனி பயிற்சி, அதுக்கப்புறம் குரு பயிற்சி. இதுக்கும் இந்த பயிற்சிக்கும் தனியாக நான் வீடியோ பதிவு பண்ண போகிறேன், சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நான் கூடிய விரைவில் வீடியோ பதிவு பண்ணி போட்டுருவேன். இப்போ இந்த பலனை நீங்கள் தை மாத பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்துக்கு மட்டுமே உண்டான பலன் தான். அது அடுத்த மாதம் கிரகங்கள் கொஞ்சம் மாறும்போது அதுக்குண்டான பலன் வேறு மாதிரி வரும். அதனால் வீடியோ முழுமையாக கேளுங்க. உங்களுக்கு உண்டான பலன், அதுக்குண்டான எளிமையான பரிகாரம், உங்களுடைய ராசிக்கு தகுந்த இப்போ என்ன சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது கோச்சார பலனாக சொல்ல போகிறேன். அதுக்கு எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதும், நீங்கள் கோயிலுக்கு போகிற மாதிரியான பரிகாரங்கள் இருக்கும். சில பரிகாரங்கள் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரியான பரிகாரங்கள். சில பரிகாரம் குழந்தைகளுக்கு, அதாவது ஆதரவற்ற குழந்தைகள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்கிற மாதிரியான பரிகாரங்களும் இருக்குது. அதனால் எல்லாமே எளிமையான பரிகாரம் தான். இப்போ தை மாதத்திற்கான ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சனி பகவானின் ஆதிக்கத்திலும் அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரங்களையும் உடைய கும்பராசி நண்பர்களே, உங்களுக்கான தை மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மாதத்துடைய முற்பகுதியில் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவானும் ராசி அதிபதியும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது உங்களுக்கு சிறப்பான பலன். பணம் பல வழிகளில் உங்களை சேரும். இப்போ ஒரு இடத்துல கடன் கட்டுறீங்க, வீடு கட்டுறீங்க, ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல கடன் கட்டுறீங்க அப்படின்னா அந்த கடன்லாம் கிடைக்கும். அப்போ கடனாக கிடைச்சாலும் அது பிற்காலத்தில் அது ஒரு முதலீடு தான். அப்படிங்கிறப்ப நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா
இரும்பு நெருப்பு சம்மந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இந்த மாதம் 14/1/25 20/1/25 வரைக்கும் கடகத்தில் செவ்வாய் வக்கரமாக இருக்கார். இந்த காலகட்டங்களில் மட்டும் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பிரச்சனை வர்ற மாதிரியான அமைப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய ராசிப்படி நீங்கள் அதை விலகி நடக்கிறது நல்லது. அதனால் அந்த பிரச்சனைனால உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும். அது வராமல் பார்த்துக்கிறங்க. 21/1/25 மிதுனத்தில் செவ்வாய் வக்கரமாக வராரு. இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட கடுமையாக நடந்துக்கிட்டவங்க, உங்களை புரியாமல் உங்களை பேசுனவங்க உங்கள்கிட்ட திரும்ப மன்னிப்பு கேட்டு இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது. இந்த செவ்வாயினால தான் பிரச்சனை வருது. அந்த யார் பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களே உங்கள்கிட்ட சேருவாங்க. அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது. செவ்வாய் மிதுனத்துக்கு வரும்போது உங்களுடைய தந்தை அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல் நலனும், வீட்டில் உள்ள பெரியவங்க மூத்தவங்க யார் இருக்காங்களோ அவங்களுடைய உடல் நலனும் பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதனால் அவங்களுடைய உடல் நலனில் அக்கறை செலுத்துங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னா மருத்துவமனையில் போய் பாருங்கள். அதே மாதிரி செவ்வாய் வக்கரமாகி மிதுனத்தில் வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். பூர்வீக தாத்தா பாட்டி சொத்து, அப்பாவுடைய சொத்துக்கள், அந்த பரம்பரை சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 14/1/25 27/1/25 வரைக்கும் ராசியிலே இருக்கக்கூடிய சுக்கிரனால் பணம் பல வழிகளில் உங்களுக்கு சேரும். இப்போ ஒரு எது கேட்டாலும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, இப்போ ஒரு உதவின்னு போய் பண உதவி கேட்குறீங்க அப்படின்னா தட்டாமல் அதை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். கடன் தான், ஆனால் அது நீங்கள் ஒரு தொழிலுக்கு பண்ணுறதா இருக்கலாம். அந்த கடன் வாங்குறது நீங்கள் அனாவசிய செலவு செய்ய போகிறதில்ல. ஒரு தொழில் பண்ணுறதுக்கான கடனாக இருக்கலாம், ஒரு வீடு கட்டுறதுக்கான கடனாக இருக்கலாம். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். 28/1/25 மீனத்தில் சுக்கிரன் வர்றாரு. அந்த காலகட்டங்களில் நீங்கள் வாங்கக்கூடிய கடனை அடையக்கூடிய அளவுக்கு தொழில் பண்ணீங்க அப்படின்னா அதில் நல்ல லாபம் கிடைக்கும். திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னா உங்களுடைய துணை மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், அவங்கள்ட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குழந்தைகள்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அது சிறப்பான பலனை தரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 14/1/25 3/2/25 வரைக்கும் குரு வக்கரமாக இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அது சின்ன பாதிப்பு தான், அதுக்காக பயப்பட வேண்டாம். வாகன பராமரிப்பு செலவு ஏற்படும். நீங்கள் 2 வீலர் 4 வீலர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஏதாவது ஒரு செலவு வரும். 4/2/25 குரு வக்கர நிவர்த்தி அடைகிறது உங்களுக்கு சிறப்பான பலனாக இருக்கும். இந்த மேற்சொன்ன அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடணும் அப்படின்னா குரு வக்கர நிவர்த்தி ஆன உடனே அதுக்கான பலன் கிடைக்கும். இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனிவான் கோயிலுக்கு ஒரு இடம் போயிட்டு வந்துடுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு குலதெய்வம் இருந்துச்சுன்னா அந்த குலதெய்வத்துக்கு கோயிலில் போய் வழிபாடு வர்றது சிறப்பு. உங்களுக்கான பரிகாரம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் அவங்க சொல்படி கேளுங்க. அவங்க உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு தொழில் தொடங்க போகிறோம், ஒரு வீடு வாங்க போகிறோம், ஏதோ பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்கள்ட்டையும் ஐடியா கேளுங்க. அவங்க நல்ல அறிவுரை சொல்லுவாங்க. அதுபடி கேட்டு நடக்கிறது நல்லது. அப்படி போகும்போது அவங்கள்ட்ட கேட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக சுபமாக நடக்கும். வாழ்க வளமுடன்.